ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. இன்னமுதம் ஊட்டுக்கேன் இங்கேவா பைங்கிளியே, தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள், பொன்னம் சிலைசேர் நுதலியர்வேள் சேரலர் கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. ஆரம் கெடப்பரன் அன்பர் கொள்ளார் என்று, அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன், மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லிக் காவலன் வில்லவர்கோன், சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே. இன்றைய தினம் மாசி புனர்வசு. இது குலசேகர பெருமாளின் திருநட்சத்திரம். இவர் திருமாலின் ஸ்ரீ கௌஸ்துபமணியின் அம்சமாக அவதரித்தார். இவர் பிறந்த தேசம் சேர நாடு. அங்கு சேர நாட்டு மன்னராக இருந்த திடவரதனுக்கு மகனாக திருவஞ்சிக்களத்தில் அவதாரம் செய்தார். இவருடைய பிறப்பு ராமபிரான் அயோத்தியில் புனர்வசு நட்சத்திரத்துல அவதாரம் செய்த போது மக்கள் எப்படி மகிழ்ச்சியோட கொண்டாடினாங்களோ அதே போல இவருடைய பிறப்பையும் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். இவர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மீது மிகுந்த பக்தியுடையவராக இருந்தார். பெருமாள் மீது மிகுந்த பக்தியுடையவராகவே இருந்தார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மீது மிகுந்த ஈடுபாடு, அவர்களுக்கு கைங்கரியம் செய்வது என்ற இதிலேயே தன் வாழ்நாளை செலுத்தி வந்தார். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள். ஒருவர் திடவரதன், மற்றொருவர் பெண் குழந்தை சேரகுலவல்லி நாச்சியார். இவர் திருவரங்க பெருமாள் மீது மிகுந்த அன்புடையவராக இருந்ததால் தனது மகளை அரங்கநாதனுக்கே மனம் முடித்து வைத்தார். எவ்வாறு பெரியாழ்வார் ஆண்டாளை மனம் முடித்து அரங்கநாதருக்கு மாமனாராக மாறினாரோ அதே போல குலசேகர ஆழ்வாரும் அரங்கநாதனுக்கு மாமனாராக மாறினார். இது அவருடைய பக்தியின் வெளிப்பாட்டினால வந்தது. மேலும் பாகவத கைங்கரியத்தினால கிடைத்த பேர். இவர் தமிழ்ல பெருமாள் திருமொழி என்று 105 பாசுரங்கள் பாடினார். கிருஷ்ணர் மீது இவர் முகுந்தமாலா என்ற சமஸ்கிருத பாசுரங்களையும் இவர் பாடியிருக்கிறார். குலசேகர பெருமாள் திருவேங்கடமுடியான் மீதும் மிகுந்த பக்தி உடையவர். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமாளே, நெடியனே வேங்கடவா, நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பைரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று பக்தினால திருமலையில் ஏதேனுமான பிறவியாவது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று திருமலையில் ஒரு மீனாகவோ, ஒரு பறவையாகவோ, ஒரு காற்றாராகவோ, இல்லை திருவட்டிலாகவோ நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பெருமாள் கிட்ட மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொண்டார். கடைசியில் அவருடைய திருக்கண் அமுதை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்ப்ப கிரகத்தின் வாசல் உள்ள படியாகவாக நான் பிறக்க அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதனால எப்போதும் பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்தை ஒட்டியுள்ள படிக்கு குலசேகரன் படி என்று பெயர் வழங்கலாயிற்று. மேலும் அவர் ராமபிரான் மீது மிகுந்த பக்தி உடையவராக இருந்ததுனால அவரை பற்றி உபன்யாசகர்கள் ஸ்ரீ ராமாயணத்தை சொல்லும்போது எல்லாமே கடந்த காலத்துல நடந்தது அப்படின்னு அவர் என்னைக்குமே நினைக்க மாட்டார். அப்போக்கே நடந்த மாதிரி நினைத்து ராமபிரானுக்கு ஒரு கஷ்டம், அவர் 14,000 வீரர்களை தனியாக நின்று போரிடுகிறார்னு உபன்யாசகர்கள் ராமாயணம் பற்றி சொல்லும் போது அவர் உடனே தன்னுடைய படைகளை எல்லாம் அனுப்பி கடற்கரைக்கு சென்று ராமருக்கு உதவி செய்ய நீங்கள் புறப்படுங்கன்னு சொல்லி அவ்வளவு ஆர்வமாக ராமாயணத்து கதைகளை கேட்பார். அதே போல அவர் ராமபிரான் மேல மிகுந்த பக்தியா இருந்ததுனால ராமருக்காக ஒரு கோயில் கட்டி தினமும் வழிபாடு செய்து வந்தார். ஒரு நாள் ராம நவமி அன்று ராமபிரான் மேல சாத்தி இருந்த நவரத்ன மாலை காணாமல் போய்விட்டது. உடனே அங்கு இருந்த மந்திரிமார்கள் அனைவரும் இவர் ஸ்ரீ வைஷ்ணவ மேல் மிகுந்த பக்தி இருக்கிறதுனால அவங்க தான் திருடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நீங்க அவர்களை மட்டும் அந்தபுரம் வரைக்கும் வருவதற்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க மேல அசூயைப்பட்டு இந்த பழியை போட்டாங்க. அப்போ குலசேகர ஆழ்வார் சொல்றாரு, வைஷ்ணவர்கள் ஒரு காலம் அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாங்க, அதை நான் சத்தியமா சொல்றேன், அதை நிரூபிக்கணும்னாலும் நான் அதுக்கு என்ன எதுனாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லாரும் 10 நாள் பட்டினியா இருக்கக்கூடிய பாம்பை ஒரு குடத்துக்குள்ள போட்டு இந்த இதை உள்ள சத்தியம் பண்ணுங்க, குடத்துக்குள்ள கையை விடுங்க, பாம்பு உங்களை தீண்டலைன்னா நீங்க சொல்றதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. குலசேகர பெருமாள் கையை பாம்புக்குள்ள, அந்த பாம்பு இருக்கக்கூடிய குடத்துக்குள்ள விடுறார்.
பாம்பு அவரை ஒண்ணுமே செய்யல. அவர் வந்து ஒரு பெரிய பூ மாலையாக அவருடைய கைகள்ல வந்து விழுகிறது. அப்போ மற்ற அவருடைய அரசவையில் இருந்த அமைச்சர்கள் எல்லாரும் ரொம்ப வெட்கத்தினால வெட்கி தலை குனிந்து இவருடைய பக்தியை வந்து மெச்சினாங்க. இவர் வந்து பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாளை ஆராதனம் செய்து கொண்டு கடைசியாக மன்னார் கோவில் என்ற ஒரு கோயிலுக்கு வந்து அவர் சேரார். அது வந்து பிரம்ம தேசம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் நின்று இருந்து கிடந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார். ஏதேனும் பிழைகள் இருப்பின் பெரியவர்கள் க்ஷமிக்குமாறு பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக.